Hi everybody, welcome to Lovely Family's Kitchen. பசியோட இருக்கவங்கலாம் ருசியா சாப்பிடலாம் வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம சாக்லேட் கேக் பண்ண போறோம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சாக்லேட் கனாஷ் கார்னிஷிங்கோட அருமையா ரெடி பண்ண போறோம். ஈஸியா, குயிக்கா வாங்க எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த கப்ல ஒரு 1/4 கப் பட்டர் எடுத்துருக்கேன். பட்டரும் ஆயிலோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஸ்மூத்தாக அப்படி பீட் பண்ண போகிறோம். விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்குவோம். இந்த கப்பில் 1 கப்பு பவுடர் பண்ண சுகர் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அந்த பட்டரும் சுகரும் ஈவனாக நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் பண்ணுறோமோ டைரெக்ஷன் மாற்றாமல் பண்ணுவோம். அப்போ தான் அதில் ஏர் பபிள் அப்படியே இருக்கும், நமக்கு கேக்கை சாஃப்டாக வைக்கும். அடுத்து எக்கு, 2 எக்கை 1 by 1 சேர்த்து அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இனிமேல் விஸ்க் தேவைப்படாது. இதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். இப்போது அதே கப்பில் 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் கொக்கோ பவுடர். இது கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் கசக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இதை நல்லா சலிச்சு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் இருக்க இந்த பேட்டரோட இதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக கலந்து விடணும், அவ்வளோதான். இதே நீங்கள் ஆயில் விட்டுருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லூஸான இதில் கிடைக்கும் பேட்டர். பட்டராக இருக்கிறதுனால அது மெல்ட் ஆகும்போது தான் லூஸ் ஆகும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். லைட்டாக ஜென்டிலாக கலந்து விடுங்க. 1/2 கப்பு பால், காய்ச்சி ஆறின பால் தான், அதையும் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எடுத்து விடும்போது ரிப்பன் மடிகிற மாதிரி மடியணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு டின் எடுத்து நான் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேக் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா பெருசாக வச்சுட்டு க்ரீம் பண்ணும்போது டபுளாக கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன கேக்காக தான் 2ஆக பண்ண போகிறேன், எனக்கு கார்னிஷ் பண்ண ஈஸியாக இருக்கும், அதுக்காக. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு உங்கள் சாய்ஸ் தான், என்ன நட்ஸ் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் சாக்லேட் சிப்ஸ் போடுறேன், உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா எல்லா நட்ஸுமே நல்லாயிருக்கும். நல்லா இப்படி ஒரு ஷேக் பண்ணிக்கோங்க, அப்போ போய் பேட்டர் போய் அழகாக செட்டில் ஆயிரும், அதுக்காக. இப்போது ஹெவி பாட்டம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு இப்போ இந்த ரெடி பண்ண பேட்டர் தூக்கி வைக்கிறோம். வச்சு 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் வேண்டாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ பார்க்கலாம், பாருங்கள், ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா குக் ஆயிடுச்சு, கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பர்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு.
இப்போ சாக்லேட் கெனாஷ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 75 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கூட 50 grams டார்க் சாக்லேட் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் பண்ண போகிறேன். அப்படியே மெல்ட் ஆகட்டும். நல்லா கலந்து விடுவோம். ஃப்ளேம் ரொம்ப லோவாக இருக்கட்டும். சிம்மர் தான் பெஸ்ட்டு. நல்லா கலந்து விடுவோம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி ஒரு 5 to 10 minutesக்குள்ளே மெல்ட் ஆகிடும். ஃப்ளேமெல்லாம் கூட வைக்காதீங்க, அதோட டேஸ்ட் டெக்ஸ்சர் எல்லாமே மாறிடும். இப்போது ஒரு கேக் இருக்கு இல்லையா, அது மேலே இந்த சாக்லேட் கெனாஷை அப்படியே அப்ளை பண்ணுறேன். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன்னா நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு கேக் எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு ஃபுல்லாக இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். சாக்லேட் கெனாஷால் கவர் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே எவ்வளோ எம்மையாக இருக்குது இல்லையா? வேறு இதுக்கு மேலே நீங்கள் இதை செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் க்ரீமோ இல்லை வேறு ஏதாவது டெக்கரேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா அழகாக பண்ணலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நல்லா கோட் ஆன மாதிரி கவர்டு ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. ஒன்லி 10 minutes. இது செட் ஆகிறதுக்காக, சாக்லேட் கெனாஷ் செட் ஆகிறதுக்காக. ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, கேக் ஹார்டாயிரும். ஒரு 10 minutes வச்சுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு சாக்லேட் கெனாஷ் வித் சாக்லேட் கேக். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.